வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நான் உங்கள் ஏர்முனை ராஜகரன். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா வாழையில் என்ன தலைப்புன்னு பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை. வாழையை பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம சாகுபடி செஞ்சோம்னா நிறைய மகசூல் எடுக்கலாங்க. உதாரணமாக இப்போ காணொலியில் பார்க்குற வாழை வந்து பச்சை நாடன் அப்படிம்பாங்க. இந்த வாழை வந்து மருத்துவ குணமுள்ள வாழைங்க. இப்போ இதுக்கு நம்ம இயற்கை முறையில் தான் செஞ்சுட்டு வரோங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக 9 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் தான் செஞ்சுட்டு வரோங்க. இப்போ எப்படி கலை மேலாண்மை இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த வாழை ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா 3.5 மாதம் ஆகுதுங்க. நான் இப்போ பட்டம் கட்டிட்டு வர்றேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு களையை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம உரம் வைக்கணுங்க. இல்லை அப்படின்னா அந்த வைக்கிற உரமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த களைக்கே சரியாக போகுது. இதில் நாங்கள் களையை எப்படி கட்டுப்படுத்தலான்னா மூடாக்கு மூலியமாக கட்டுப்படுத்தலாங்க. இன்னொன்று இயந்திரம் மூலமாக கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம மூடாக்கு மூலியமாக கட்டுப்படுத்த முடியாதனால இயந்திரம் நெகிழி அப்படிங்கிற இயந்திரத்தை வச்சு நம்ம இப்போ கட்டுப்படுத்தியிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் ட்ரிம்மர் அப்படிம்பாங்க. அதையவே இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருக்குதுங்க. அதுவே மூடாக்காயி நம்மளுக்கு டெட் மல்ச்சிங் ஆகிருதுங்க. அதே நம்மளுக்கு உரமாகவுமே பயன்படுதுங்க. இதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு 2 சைடு சாண இது கொடுப்போங்க. கூட்டமேற்றிய தொழு உரம் இந்த மாதிரி கொடுப்போங்க. இது நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க வாழைக்கு. இது உரம் மேலாண்மைங்க. இந்த ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் வச்சோம்னா வாழையில் பார்த்திங்கன்னா 1, 3, 5, 7 இந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்ம உரம் கொடுக்கலாம். இயற்கை வழியில் பார்த்திங்கன்னா ஊட்டமேற்றிய தொழு உரம், மீன் அமிலம், பஞ்சகாவியா இந்த மாதிரி இயற்கை இடுபொருளை பயன்படுத்தலாம். கடலை புண்ணாக்கு கரைசல், 7 வகை புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி வேம் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்ட ஃபீல்டு. இப்போ கட் பண்ண போகிற ஃபீல்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ண ஃபீல்டில் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வித்தியாசங்க. பாருங்கள், இது வரையிலும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். இந்த கட் பண்ணாத ஃபீல்டு பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம வாழையில் களைக்கொல்லி அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லைங்க. அது மண்ணை மணடாக்கு, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் எல்லாத்தையுமே பெருக்கத்தை எல்லாமே தடை பண்ணும். மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே வீணாக போகுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இதை நம்ம நெகிழி வச்சு களை கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி உர பரிந்துரைங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வாழையோட வயதுக்கு தகுந்த மாதிரியும் அதே மாதிரி வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். தலை, மணி, சாம்பல் சத்தை பிரித்து கொடுக்கணும். ஒரே அளவில் கொடுக்கக்கூடாதுங்க. நன்றி, வணக்கம்.